ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். இன்றைக்கி ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு, எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம்னு சொல்லுவேன். இந்த கீரையை நிறைய பேர் மறந்து போயிருப்போம். எனக்குமே அப்படி தான். கிராமத்தில் இருக்கிறப்பெல்லாம் வேலி ஓரங்கள்லேயும் மிளகா செடி இந்த மாதிரி பயிர்கள்லாம் போடும்போது அந்த வரப்பு ஓரத்துலலாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே சிட்டி சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக காசு கொடுத்து வாங்கி சாப்பிட வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஊர் சைட்லாம் இது ஒரு 5 ரூபாய்க்கு வாங்க சொன்னாலே வாங்க மாட்டாங்க. ஆனால் இங்கே இது மட்டுமே ஒரு கைப்பிடி தான் இருக்கும். 30 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இதை சாப்பிட்டு. இதில் அவ்வளோ மருத்துவ நன்மைகள் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சே பார்த்திங்க அப்படின்னா இந்த புளிச்சக்கீரை தான். இதில் சொல்லிகிட்டே போகலாம், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதோட நேச்சரே பார்த்திங்கன்னா புளிப்பாக தான் இருக்கும். அதனால் இதுக்கு பேர் புளிச்சக்கீரைன்னு சொல்கிறாங்க. ஆந்திரா சைட்லலாம் கோங்குரான்னு சொல்லுவாங்க. கோங்குரா சட்னிலாம் அந்த சைடு ஃபேமஸ் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இந்த புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் காசினி கீரை, காசரக்கீரை, கிராமத்து சைடுலாம் அப்படி தான் சொல்லுவாங்க. இதில் 2 ரகம் இருக்குது. ஒன்று ஒயிட் வெள்ளை காசரன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று சிகப்பு காசரன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இதோட டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது ஒரு தடவை நீங்கள் சமைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா 2 நாளைக்கு வரைக்குமே இதை வச்சுருந்து சாப்பிடலாம். முக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் குழந்தை எவ்வளோ ஆர்வமாக அதை கிள்ளிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, நான் கீரை கிள்ளிகிட்டு இருந்தேன். அவனும் உட்காந்து கொஞ்சம் கூட ஒன்று ஒன்றா பிச்சு போட்டுட்ருந்தான். இப்படி தான் என்னோடய டே போகும். பாப்பா ஸ்கூல் போயிடுவா. அதுக்கப்புறம் இவனை இன்றைக்கி ஃபுல்லாக நான் பார்த்துக்கணும், என்னையும் நான் பார்த்துக்கணும். நம்மளோட ஹெல்த் ஆல்ரெடி கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ இது மாதிரி தான் போயிட்டுருக்கு வீக் டேஸ் சரி, ஓகே, வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இதை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை நல்லா இந்த மாதிரி வாட்டரில் நல்லா 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அலசி எடுத்துட்டு அதை நம்ம கிராமத்து சைட்லலாம் அடுப்பு இருக்கும். அதில் ஒரு குண்டானில் தண்ணி வச்சு அதில் போட்டு நல்லா வேக வச்சு எடுப்பாங்க. நம்ம காலையில் பிள்ளைங்க ஸ்கூல் போகிறதுக்காக செய்கிறதுனால லேட் ஆகிடும்னு சொல்லிட்டு நல்லா அலசிட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் இந்த கீரையை போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு எடுத்துட்டேன். நல்லாவே வெந்து வந்துடுச்சு. நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா அடுப்பில் கூட பொறுமையாக சுடு தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா கொச்சதுக்கப்புறமா இந்த கீரையை போட்டு நல்லா வேகட்டும். நம்ம கையில் எடுத்து மசித்து பார்க்கும்போது நல்லா கையாலே மசியணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ தான் நம்ம கடையும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கடையிறதுக்கு. இல்லைனா ரொம்ப நேரம் எடுக்கும், சரியாகவே மரிஞ்சு வராது. ஸோ நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா, நான் குக்கரில் 3 விசில் விட்டேன். நல்லா வெந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை எடுத்து தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா தண்ணியோடு இருந்துச்சுன்னா கடையும் போது நம்மளுக்கு நல்லா கடைய வராது. ஸோ தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதை இப்போ சட்டியில் இப்போ நம்ம பருப்பு கடைவோம் இல்லைங்களா, அந்த சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு பூண்டு நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட். பூண்டு போட்டுட்டு நல்லா பூண்டு செவந்து வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாவே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கீரையில் நேச்சராகவே புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம காரம் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா திரும்பி அந்த கீரையில் கொட்டி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான புளிச்சக்கீரை ரெடி ஆகிடும். இது கூட அந்த கடைஞ்ச நம்ம அதில் இருக்கிற அந்த கீரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம கடைஞ்சோம் இல்லைங்களா, அதிலேயே சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேவாமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் இந்த கீரையை நீங்கள் சாப்பிடணும்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கிறதுனால டாக்டர்ஸே நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த கீரை இருக்கிற எல்லா கீரையிலையும் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கீரையை கண்டிப்பாக வாரத்தில் 1 நாளாவது நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் வாரத்தில் 2 நாள் கூட இதை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாகாமல் அதை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கீரை ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இதில் அதேமாரி நிறைய விட்டமின்ஸுமே இருக்குது. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி விட்டமின்ஸுமே இதில் இருக்குது. இதில் ஆந்தோசைனின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும். புற்றுநோய் செல்களை கூட கம்மி பண்ணுற அளவுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த கீரையை வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த கொழுப்பு வந்து அதிகமாக ஆகாமல் கெட்ட கொழுப்பை எல்லாம் கரைச்சி நல்ல கொழுப்பை வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபேட் வந்து நல்ல கொழுப்பு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பண்ணும். தேவையற்ற உடம்புல இருக்கிற நச்சுக்கள் கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றும். அதே மாதிரி இதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த கீரையை மிஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இந்த கீரையை வந்து எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், நான் தாளித்து கொட்டியாச்சு. நல்லா வந்து கடைஞ்சிட்டு இருக்கிற கீரை எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த சட்டியிலேயே வந்து நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இன்றைக்கி எனக்கு பாப்பாவுக்கும் ஹஸ்பண்டுக்கும் வந்து இதிலேயே சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். மதியத்துக்கு நாங்கள் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். எப்படி இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேர் வரைக்கும் சாப்பிடலாம். கொஞ்சம் சேர்த்தாலே போதும், நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப திரும்ப வாங்கி சாப்பிடுவீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சி வீட்டிலலாம் அப்போல்லாம் சின்ன குழந்தைலாம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு உருண்டை மாதிரி பிடிச்சி கையில் கொடுப்பாங்க. அதை வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் ரொம்ப வீக்காக இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இந்த கீரையை வந்து அடிக்கடி சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா உடம்பு பிடிக்கும் குழந்தைங்களுக்கும். சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இதுக்கு தொட்டுக்க வந்து நல்லா வறுவல் காரமாக உருளைக்கிழங்கு வறுவல், சேப்பக்கிழங்கு வறுவல், அப்புறம் அப்பளம், இந்த மாதிரி நல்லா காரமாக செஞ்சு சாப்பிடுங்க. நான் வந்து ஆம்லேட் வந்து போட்டிருந்தேன். ஆம்லேட்டுமே வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுவுமே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு சாதம் கட்டிட்டு கூட வந்து ஒரு குட்டி ஆம்லேட் போட்டு பாப்பா கொடுத்து விட்டுருந்தேன். இதுதான் இன்றைக்கி வீட்டில் லஞ்சு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றவங்களுக்கும். இதுதான் பாப்பாவுக்கு இன்றைக்கி கொடுத்து விட்ட லஞ்ச் பாக்ஸு. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வேறு ஒரு பதிவோட ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.